இப்படி சர்ப்ரைஸா ஏதாச்சும் வாங்கி தரும்போது எவ்வளோ நல்லா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் பிளாக் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து தலை குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை குளிச்சேன். குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருந்தேன். நம்ம தலைவருக்கு அப்பதான் ஃபோன் பண்ணேன், எங்க இருக்கீங்க ஏதுன்னு. அவ்வளோதான் வந்துட்டேன்னு சொன்னாரு. சரி கொஞ்ச நேரம் ஆகும்னு பார்த்தா வந்து திடுதுன்னு நிற்கிறாரு. வந்தோடனே இவ்வளோ இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அமௌண்ட் எடுத்து கையில் கொடுத்துட்டு இருந்தாரு. எவ்வளோ செலவு பண்ண என்ன ஏதுன்னு நானும் கேட்டுட்டு வச்சுட்டு இருந்தேன். எவ்வளோ செலவு பண்ண என்ன ஏதுங்கிறது போய் கிச்சனில் பாரு அப்படின்னு சொன்னாரு. என்னன்னு கேட்டதுக்கு உனக்கு சர்ப்ரைஸாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், சொல்ல மாட்டேன் நீயே போய் பாருன்னு சொன்னாரு. வந்து பார்த்தா சாக்லேட் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை விட அதிசயம் என்னன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஐஸ்கிரீம்னாலே நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி மூக்கு அடைச்சிக்கிட்டு காதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாதுன்னு நம்மளே சமாதானப்படுத்திக்க வேண்டியதா. ஐஸ்கிரீமை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சாப்பிட்டு சுடுதண்ணி குடிச்சா சரியா போயிடும்னு சொல்லிட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த சாக்லேட் கேக்கு கட் பண்ணி பொறுமையா உட்காந்து சோஃபால நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டின்னர் ப்ரிப்ரேஷனே. இன்னைக்கு பிளான் வந்து இட்லி ஊற்றி சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் காலையிலையும் இட்லி தான் சாப்பிட்டோம், மதியமும் இட்லி தான் கொண்டு போயிருந்தேன். பாட்டி காலையில் வாங்கியிருந்தாங்க, அதுவே லஞ்சுக்கும் கொண்டு போயிட்டான். எனக்கு அந்த யோசனையே இல்லை. நான் பாட்டுக்கு தன்னாப்பால பிளான் பண்ணிட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் தான் வேண்டாம் வேற ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். அவன் வந்து சரி இல்லை ஹோட்டலில் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். வேண்டாம் வேண்டாம் நம்ம வீட்லேயே ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு யோசிச்சு ஃபைனலி ஒரு சூப்பரான டிஷ்ஷை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். என்னதுன்னா உப்புமா தான் இப்போ ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆகும். அதனால டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிட்டு கம்முன்னு படுத்து தூங்கிடுறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். சீக்கிரமாக உப்புமாவை கிண்டிட்டேன். தலைவர் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டாரு. தேங்காய் சட்னினாலே நம்ம ஆளு தான். இவன் வைக்கிற சட்னி மட்டும் எப்படி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியல. டேஸ்ட்டாக வச்சு பழகிட்டான். நான் தான் சொல்லி கொடுத்தேன், என்னை விட டேஸ்ட்டாக வச்சு பழகிட்டான். பாட்டிக்கும் லைட்டாக கோல்டு, சரி சூடாக அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு போட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேக் சாப்பிட்டதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு சாப்பிட்லான்னு இருந்தா உப்புமா ஆறியே போயிடுச்சு. அப்புறம் இருந்த பழசு பட்டையெல்லாம் வச்சு காலைல வச்ச இட்லி இருந்துச்சு, அதையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு இதையெல்லாம் முடிச்சாதான் நீ எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லி பையனை உட்கார வச்சிருக்கேன்.